இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பைத்தானில் ஒரு ஃப்ளாஸ்க்கை வச்சு ரெஸ்ட் ஏபிஐ எப்படி டெவலப் பண்ணுறது, தென் வந்து அது எப்படி MySQLோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் பைத்தான் இஸ் பூமிங் ஃப்ரேம் ஒர்க் ஆஸ் ஆஃப் நோ. அதை வச்சு நீங்கள் ஒரு வெப் அப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லை ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் விஆல்னோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முக்கியமான லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ. இந்த ரெஸ்ட் ஏபிஐ அப்படிங்கிறது தான் சர்வரில் நம்ம சர்வரில் வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் டேட்டா இன்டிகிரேட் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு கெட்டு போஸ்ட்டை வச்சு பைத்தான் ப்ளஸ் ஃப்ளாஸ்க்கை வச்சு எப்படி நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து நம்ம MySQLோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் வந்து பைத்தான் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அப்புறம் வந்து MySQL கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அடுத்து பண்ண முடியும். ஸோ இது எப்படிலாம் கிரியேட் பண்ணுறது, இது எப்படி விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதில் எப்படி ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் எப்படி MySQL கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம். இது பியூர்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் அந்தந்த இடத்துல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கான்ஃபிக் பண்ணுறது, எப்படி MySQLோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகேவா? தேங்க்யூ. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இதோட டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தே கிளியர்லி டெல்லிங் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்டரி கிரியேட் பண்ணணும். அந்த டேரக்டரிக்குள்ளே ஒரு விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ பைத்தானில் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் இண்டிபெண்ட்டாக ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுற லைப்ரரி அப்படிங்கிறது இன்னொரு ப்ராஜெக்ட்டில் போய் அஃபெக்ட் பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நம்ம அதே போல் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சிஸ்டத்தில் ப்ராஜெக்ட்டில் பைத்தான் அப்படிங்கிற டேரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளாஸ்க் 1 ஏதாவது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க ஒரு என்வரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்வரான்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் 3 என்வரான்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு LLS கொடுத்துக்கோங்க. ஆக்டிவேட். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது போய்ட்டு எஸ். ஸோ இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி தெரியும் ஆக்சுவலாக. இப்படி வந்தால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து லினக்ஸுக்கும் மேக்குக்கும் உள்ள ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக. விண்டோஸ் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். .vnv ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட். அதே போல் விண்டோஸில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃப்ளாஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த இன்ஸ்டால் வந்து ஒன்லி இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான். நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் இன்னொரு தடவை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ நமக்கு இதெல்லாம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. கிளியர். ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்கான தேவையான டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ குவிக் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணிக்கணும். அது ஏதோ ஒரு பைத்தான் ஃபைலாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு பைத்தான் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா API.js அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? சாரி ஜேஎஸ் நோடு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி இப்படி வருது. சரி PY வரும். ஸோ .py. ஏன் அப்படின்னா நான் இப்போ முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் நோடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் JS அப்படிங்கிறது அப்படியே வருது ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ .py அப்படிங்கிறது உங்களோட பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது ஆக்சுவலாக. ஸோ இது அப்படியே நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இது என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாஸ்க் வந்து நம்ம ஃப்ளாஸ்க் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் வந்து அதுக்கான ஆப்ஜெக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து API அப்படின்னாலே ரெஸ்ட் API அப்படின்னாலே கெட் போஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் ஆக்சுவலாக. கரெக்டாக? ஸோ கெட் அப்படிங்கிறது டு கெட் த டேட்டா, போஸ்ட் அப்படிங்கிறது டு போஸ்ட் டேட்டா. பட் இந்த இதில் வந்து நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. வெறும் ஜஸ்ட் API எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ MySQLோட கனெக்ட் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா app.router இது வந்து உங்களோட எண்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. எப்போவுமே ரெஸ்ட் API கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு 3 பேராமீட்டர்ஸ் வேணும். ஒன்று வந்து உங்களோட ஹோஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து போர்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது 3 இருந்தால் மட்டும்தான் ஒரு ரெஸ்ட் API வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அதே போல் அதை கால் பண்ணவும் முடியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நான் அப்படியே இதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட
கான்ஃபிகரேஷன் விச் மீன்ஸ் உங்கள் யூஆர்எலோட எண்ட் பாயிண்ட் கான்ஃபிகரேஷன், இது உங்களோட பைத்தான் ஃபங்க்ஷன் நேம், இது உங்களோட ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு அவ்வளோதானா? எஸ், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை போல். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக உங்கள் கமாண்ட் லைனில் போய்ட்டு ஃப்ளாஸ்க் ஆப் ஹலோ ரன் கொடுத்தீங்க போதும். ஐ திங்க் இந்த ஹலோ அப்படிங்கிறது உங்களோட ஃபைல் நேம் நினைக்கிறேன். கரெக்டாக உங்கள் ஃபைல் நேம் பற்றி எதுவுமே போடவே இல்லை. ஃபைன். ஸோ இதில் வந்து எப்போவுமே அப்ளிகேஷன் நேம் வந்து ஆப்னு இருக்கணும். அப்படி ஆப் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த இடத்துல ஆப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இது வந்து அலோ கேட்குது. ஏன் அப்படின்னா நான் ரன் பண்ணுறேன், சர்வர் ரன் பண்ணுறேன்னா. எஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய அப்ளிகேஷன் கரெக்டாக ரன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நான் HTTP 5000 ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, வேறு போர்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர் கொடுத்தீங்க மாறிக்கும் ஆக்சுவலாக. ஃபைன், இதை காப்பி பண்ணி என் ப்ரௌசரில் போய்ட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி வருது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். என்னோடய எண்ட் பாயிண்ட் வந்து இதுதான். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறது லோக்கல் ஹோஸ்ட் 2027.0.0.1 5000/ அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். ஓகே, இப்போ அடுத்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு தெரியும் பைத்தானில் இண்டென்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மை நேம் வேணால் மை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆக்சுவலாக. ஸோ மை ஸ்டேட்டில் வந்து ஐ எம் கிவிங் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ இப்போ 127.0.0.1/5000/மை ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வரும். இது வருதான்னு பார்ப்போம் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி என்னோடய சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஐ திங்க் ரீஸ்டார்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா நம்ம எப்போவுமே கோடு சேஞ்ச் பண்ணும்போது திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. பட் இப்போ செக் பண்ணி வந்துடுச்சு. ஓகேவா, தமிழ்நாடு வந்துட்டார் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு இந்த ஏபிஐ அக்சஸ் பண்ணுறது, ஏபிஐ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக. இன்கேஸ் நீங்கள் போஸ்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு லாகின் அப்படிங்கிற ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறேன். பட் அது போஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா லாகின் ஐ திங்க் மெத்தட் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஞாபகம். ஓகே, மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து எனக்கு இது வந்து போஸ்ட் மட்டும் தான் ஒர்க் ஆகும். கெட் வேணும்னா அது சொன்ன மாதிரி இங்கே கெட் அண்ட் போஸ்ட் அப்படிங்க சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்துட்டு போஸ்ட் மட்டும் வேணால் கொடுத்துக்கோங்க, கெட்டு மட்டும் வேணால் கெட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃபைன். ஐ திங்க் எதுவுமே கொடுக்கலன்னா எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் அதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ லாகின் அப்படின்னா லாகின் கார்டு மெத்தட் ஆக்சுவலாக. ஸோ /login போஸ்ட் ஆக்சுவலி. ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாகின் வேலிடேஷன். ஸோ லாகின் வேலிடேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இமெயில் வந்து ஓகேவா, நான் வந்து இமெயில் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இமெயில் வந்து test@gmail.com இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டுன்னு இருக்கணும் ஆக்சுவலாக. அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தப்பாக இருந்தது அப்படின்னா நான் வந்து ஃபெயிலியர்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஃபார் ரெக்வஸ்ட் பாடி ஆக்சுவலாக. ஓகேவா, ஸோ ரெக்வஸ்ட் பாடி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த ரெக்வஸ்ட் பாடியை எப்படி ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இது கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ChatGPTக்கே போகலாம். ஸோ ChatGPT போய்ட்டு ஃப்ளாஸ்க் பைத்தான் ரெக்வஸ்ட் பாடி. ஓகேவா, ஃபைன். ஸோ என்ன ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் ஓகே பாருங்க. ஏன்னா இன்றைக்கி தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணுறேன். ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. ஆனால் சும்மா ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஐ திங்க் இதிலே ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட கோடில் வந்து போடுவோம். ஸோ இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த request.json அப்படிங்கிறது தான் நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரோம் ஆக்சுவலாக. ஸோ அதிலேருந்து டிக்ஷனரி வச்சு ஐ திங்க் நேம் அப்படிங்கிறதும் ஏஜ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வேணும், ப்ளஸ் வந்து இமெயில் அப்படிங்கிறது வேணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து மாற்றிக்கலாம் நம்ம. அதே போல் இந்த இடத்துல இதை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ பாஸ்வேர்டு ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ இப்போ நமக்கு இது வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஆட் பண்ணுறோம். இஃபில் email = test@gmail.com இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அண்ட் பாஸ்வேர்டு = இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. ஐ திங்க் ரிட்டர்னில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து தெரியல நான் பண்ணுறது கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு, பட் லெட்ஸ் சி.
ஸோ ரிட்டர்ன் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூ ஆர் கரெக்ட் ஆக்சுவலி, ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். யூ ஆர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்ஸில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் யூ ஆர் ராங் ஆக்சுவலி, ஓகேவா? ஸோ தட்ஸ் இட், ஃபைன். பட் இந்த இஃப் கண்டிஷன் வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இஃப் இன் பைத்தான் வித் அண்ட் ஓகே, இஃப்பில் வந்து இந்த மாதிரி ஆம்பர்சன் சிம்பிள் கிடையாது போல் பைத்தானில். ஸோ அதுக்கு வந்து அண்டுனே கொடுக்கணுமா? ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஐ திங்க் இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இந்த சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக ஓகே. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இது வரும். இங்கேயும் எல்ஸ் வருமா ஆக்சுவலாக? எல்ஸ் இஃபா எல்ஸ் இருக்கா? எஸ், எல்ஸும் இருக்குது. பட் என்னென்னா அது வந்து இதுலேயே வரும். ஓகே, ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா டேரெக்டாக இது ஒர்க் ஆகலை. ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கமா ரெக்வஸ்ட். எஸ், கரெக்ட், ஓகேவா? ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து கோடிங் பண்ணும்போது புதுசாக பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைப்ரரிலாம் எங்கே இம்போர்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதுவே மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா எரருமே ரிசால்வ் பண்ணிடும் ஆக்சுவலாக. ஃபைன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாலாம் தெரியல. ஒன்லி சின்ன சின்ன இது மட்டும் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஜாவாவில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இது ரொம்ப புதுசாக கற்றுக்கிற மாதிரி தான் எனக்கு எதுவும் தெரியல. பட் ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த ரன் பண்ணும்போது மட்டும் எனக்கு இந்த இது ஒவ்வொரு தடவையும் புதுசாக ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஓகே, ஸோ இதுக்கு மட்டும் நம்ம அப்புறமேல் நம்ம இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு கண்டுபிடிப்போம். பட் இப்போதைக்கு ரன் பண்ணிவிட்டு ஏதோ எரர் வருது. என்ன எரர்? ஃப்ரம் ஃப்ளாஸ்க். ஓகே, ஐ திங்க் இது இங்கே வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ரெக்வஸ்ட். எஸ், இப்போ சேவ் பண்ணுவோம், இப்போ ரன் பண்ணுவோம். எஸ், ரன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்மேன் போவோம். ஸோ போஸ்ட்மேன் போயிட்டு ஓகே, ஸோ போஸ்ட்மேனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இங்கே வந்து என்ன பண்ணுறோம் /login ஆக்சுவலாக, ஓகேவா? /login அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இமெயிலில் வந்து நான் என்ன test@gmail.com அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்து விட்றோம். இங்கே வந்து பாஸ்வேர்டில் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், சென்டுன்னு கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எதாவது வருதா? ஓ மை காட், ஒன்றுமே இல்லை. ஓகே, ஏன் அப்படின்னா நம்மளோட டொமைன் நேம் தப்பு ஆக்சுவலாக. 2027.0.0.1 நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த போர்ட் நம்பர் அப்படின்னா 5000 ரன் ஆகிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ எப்போவுமே ஒரு ஏபிஐ நீங்கள் ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஒன்று உங்கள் சர்வர் ரன் ஆகலை, அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க யூஆர்எல் அவ்வளோதான். இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பாங்க. ஆக்சுவலாக இந்த எரர் வந்தோடனே ரெண்டே சினாரியோ தான். ஒரு சினாரியோ நீங்கள் யூஆர்எல் தப்பாக கொடுத்துருப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் சர்வர் ரன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம சினாரியில் சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்கும்? யூஆர்எல் தப்பாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி எரர்லாம் வரும்போது நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. எரர் வந்தோடனே ரெண்டு சினாரியோ, இந்த சினாரியோவில் ஸோ நமக்கு 5000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு /login அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. திருப்பி என்டர் கொடுங்க. ஓகே, சூப்பர், யூ ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம தப்பான மெயில் கொடுப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ தப்பான மெயில் கொடுத்தோன்னா எஸ் யூ ஆர் ராங். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ளாஸ்க் அப்ளிகேஷன் சூப்பராக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ரெஸ்பான்ஸ் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. நான் தப்பான மெயில் கொடுத்தா தப்பான எரர் வருது, கரெக்டான மெயில் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் வருது. பட் எப்போவுமே ஒரு REST API டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ஸ்டேட்டஸ் கோடும் தப்பாக இருக்கணும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுற போகிறோம், ChatGPT போகிறோம். ChatGPT போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் இன் ஃப்ளாஸ்க் பைத்தான், ஓகேவா? ஸோ how to send status in Flask Python, enter. ஸோ ஜஸ்ட்டு கமாண்ட் போட்டிங்கன்னா வந்துடுமா? இதுக்கு பேர் என்னென்னா டப்புல் ஆக்சுவலாக, டப்புலோ டியூப்லோ வாட் எவர் இட் மேபி. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ தான் நான் பைத்தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஏதோ இப்போ தான் கொஞ்சம் தான் தெரியும் ஆக்சுவலாக. எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் ஐடியா இருக்குது, ட்ரை கேட்ச் இருக்குது, அவ்வளோதான். ஸோ எஸ், ஸோ இப்போ நம்ம இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுப்போம் நம்ம. ஸோ போயிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இங்கே இது வந்து என்னென்னா யூ ஆர் கரெக்ட், இங்கே வந்து 200 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ 400. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம எப்போவுமே சர்வரை சேஞ்ச் பண்ணும்போது கோடை சேஞ்ச் பண்ணும்போது சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக.
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணுவோம். எஸ், போஸ்ட்மேன் போவோம், சென்ட் கொடுப்போம். எஸ், ஸோ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ 400 பேட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது என்னோட தப்பான ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலாக. ஸோ யூஆர் ராங் அப்படிங்கிறது என்னோட ரெஸ்பான்ஸோட இதான் ரெஸ்பான்ஸோட ஸ்டேட்டஸ் கோட். இப்போ நம்ம கரெக்டான ஒரு யூசர் நேம் கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ test@gmail.com டெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ யூ ஆர் கரெக்ட் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட REST API கரெக்டாக ஒர்க் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ விச் இஸ் ஐ திங்க் இது ரொம்ப புதுசாலாம் ரொம்ப கஷ்டமாலாம் தெரியல. நீங்கள் ஜாவா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஜாவாவில் இதே போல தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாவாவையும் நோடையும் கனெக்ட் பண்ணுது. நோட் ஜேஸோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தான் எக்ஸ்பிரஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆனால் நோடில் வந்து இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் கிடையாது, ஜாவாவில் இந்த மாதிரி அனோட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாவாவே நோடே கலந்து வச்சது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். பட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நான் எந்த லாங்குவேஜ்லையும் பார்த்ததில்லை. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி கமா போட்டு அனுப்புறது. இதுக்கு வந்து டியூப்னு ஏதோ சொல்கிறாங்க ஆக்சுவலாக. பட் இதை பற்றி நான் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த API வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த REST API எப்படி வந்து MySQLோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து நம்ம எகைன் டாக்குமெண்டேஷன் தான் போகணும். ஸோ டாக்குமெண்டேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பற்றில எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்னா ChatGPT கிட்ட தான் போவோம். ஸோ how to connect Flask with MySQL அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க போல். ஓகே, அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ யூஸிங் Flask, MySQL, DB, simple and all these things. ஆப்ஷன் 2 SQL Alchemy அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ எது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஓகே, டெஸ்ட் த கனெக்ஷன். வேறு எதுவும் இல்லையா? would you can test with curl, postman, just and அதெல்லாம் எனக்கு தெரியும். would you help choosing between languages for your project? தெரியல. ஸோ இவங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது நம்ம கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆக்சுவலாக. ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் கரெக்டாக இருக்கணும். ஸோ டு கனெக்ட் வித் MySQL you have few options depending on your preferred level of abstractions. Here is a breakdown common approaches using Flask, MySQL, DB. இதை வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃப்ளாஸ்க்லேயே ஒரு லைப்ரரி இருக்குது, Flask, MySQL, DB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து உங்களோட நேம்லாம் கொடுத்துட்டு ஓகே செலக்ட் ஃப்ரம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஆக்சுவலாக. ஸோ கர்சர் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ரிட்டர்ன் ரோஸ் அப்படிங்கிறது. ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. SQL Alchemy. ஸோ SQL Alchemy பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் SQL Alchemy வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராஜெக்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா சிம்பிளாக செக் பண்ணுறதுக்கு, சும்மா ரன் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த Flask, MySQL யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு நம்ம இதே யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகேவா? பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் SQL Alchemy அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ORM பேஸ். எஸ், அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மோர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு சும்மா விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ போய்ட்டு நமக்கு இதை வந்து ஷட் டவுன் பண்ணிப்போம். அதாவது இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் நம்ம இந்த லைவ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இதில் வந்து இந்த pip install Flask, MySQL, DB கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எகெயின் மேக்குக்கு வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்குது, அதை நான் ஷோ பண்ணல. ஸோ மேக்ஸிமம் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் டேரெக்டாகவே உங்களுக்கு இது ஒர்க் ஆயிரும். பட் மேக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் MySQL client அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ விண்டோஸில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேக்கோ லினக்ஸோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி யாராவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் டெல் யூ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் வந்து நம்மளோட கோடில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும் ஆக்சுவலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த டாக்குமெண்டேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சாரி ChatGPT என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹோஸ்ட்டு, யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஆக்சுவலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா இந்த 4 பேராமீட்டர் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆப் அப்படிங்கிறது Flaskோட ஆப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதான் இந்த இடத்த கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டு, என்னோட யூசர் நேம் ரூட்டு, பாஸ்வேர்டு வந்து நான் வச்சுக்கிறது root2 MySQLோடது, என்னோட டேட்டாபேஸ் நேம் வந்து யூசர் DB ஆக்சுவலாக. ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் கனெக்ஷன் ஸ்டெப் ஆக்சுவலாக. இதை அப்படியே எடுக்கிறேன் நான். எடுத்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல கோட் ஆக்சுவலாக, இதை நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம். ஸோ இதில் வந்து நான் அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஏற்கனவே கொடுத்துருந்த ரிட்டர்ன் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து என்னோட டேபிள் நேம். என்னோட டேபிள் நேம் வந்து யூசர் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் MySQL மேனுவலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எல்லா ரெக்கார்டு எடுத்துகிட்டு வரும். திருப்பியும் நான் வந்து க்ளோசிங் த கனெக்ஷன் ஆக்சுவலாக ஹியர்.
நம்ம அப்படியே பைத்தன் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த கமெண்ட்லாம் வந்து கமெண்ட் செமிகோலன் அப்படியே கண்டினியூஸாக வருது ஆக்சுவலாக. ஸோ க்ளோசிங் த கனெக்ஷன் ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ் ஆஸ் ஜேசன் ஆக்சுவலி. ஸோ இதுவுமே வந்து நம்ம கமெண்ட் எழுதிப்போம், ரிட்டர்ன் த ரெஸ்பான்ஸ் இன் ஜேசன் ஃபார்மேட் ஆக்சுவலாக. ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கான்செப்ட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து திருப்பி நம்ம வந்து போய்ட்டு சர்வரை ரீரன் பண்ணணும் ஆக்சுவலாக. இது எப்படி வருது, ஓகே சர்வரை ரீரன் பண்ணணும். ஸோ நம்மளோட என்வரான்மெண்ட்டில் போய்ட்டு எப்போவுமே ரன் பண்ணும்போது ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள் என்வரான்மெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ போய் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரன் ஆயிடுச்சா, எஸ் ரன் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது எரர்னால் இந்த இடத்துல எரர் சொல்லணும், பட் இப்போதைக்கு நான் எரர் சொல்லணும். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இப்போ போய்ட்டு நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் நாட் லோக்கல் ஹோஸ்ட் 127/ அவ்வளோதானே, சூப்பர். திருப்பி ஏதோ எரர் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன எரர்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இங்கேயே போகலாம், நம்மளோட டெர்மினல் ரன் பண்ணாலும் அங்கேயே சொல்லலாம் என்ன எரர்னா MySQL இஸ் நாட் டிஃபைன்ட், டிட் யூ மீன் MySQL. ஸோ MySQL அப்படிங்கிற வேர்டை வந்து காணோம் அப்படின்னு சொல்லுது. பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம கொடுத்துருக்கோம் MySQL அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஐ திங்க் இந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் சாட் ஜிபிடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேர் ஜிபிடி முதல்ல எதாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிப்போம், ஏன்னா நிறைய விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ எஸ் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா MySQL, பட் இங்கே MySQL தானே கொடுத்துருக்கான். ஓ இதை நம்ம கொடுக்கணும், இதை நான் கொடுக்க மறந்துட்டே பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகேவா ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு MySQL இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப் அப்படிங்கிறது இங்கே க்ரியேட் பண்ணுது, இந்த MySQL அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ணுற வேரியபிள், இது வந்து MySQL அப்படின்னு கொடுத்துருக்குறது ஆக்சுவலாக. ஓகே ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட டெர்மினல் போங்க, டெர்மினல் போய்ட்டு இதை கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு திருப்பி நான் வந்துட்டு இங்கே கொடுக்கும்போது எனக்கு சூப்பர் இப்பயும் வரல, என்ன எரர் JSONify இஸ் நாட் டிஃபைன்ட் ஆக்சுவலாக. ஓகே ஸோ ஜாவாவில் ஒர்க் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு அந்த இதில் வந்துடும், எரரில் வந்துடும் ஆக்சுவலாக. பட் ஐ திங்க் வேறு ஒரு ஐடி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான், ஏன்னா இது ஒர்க் ஆகலை, கரெக்டாக நம்ம சொல்கிறத கொடுக்கல. பட் ஹவர் ஓகே நமக்கு தெரியுதில்ல இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபைன். ஐ திங்க் இப்போ ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பர், எஸ் காட் இட். என்னோடய டேட்டா பேஸில் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 டேட்டா வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். 4 டேட்டா இருக்குது. ஸோ 4 டேட்டாவும் எனக்கு அப்சல்யூட்லாம் கரெக்டாக வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ அவரோட ஐடி, அவருடைய நேம், இமெயில், தென் பாஸ்வேர்ட் ஆக்சுவலாக. ஓகே எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம கடைசியில் ஒன்று பண்ணுவோம், ஒரு இன்சர்ட் கொடுப்போம் நம்ம ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன டேட்டா கொடுக்குறேனோ சரி இந்த ஏபி ஹிட் பண்ணால் எனக்கு டிபிலேருந்து எடுத்துகிட்டு வரும் ஆக்சுவலாக. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து கொடுப்பேன் நான், அது வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணேன்னா user-register அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ரெஜிஸ்டர். ஓகேவா. ஸோ நம்ம ஏற்கனவே டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கான ரெக்கார்டை இங்கேயே வச்சுருக்கோம். ஓகே நம்ம இதை கூட மாற்றிக்கலாம்ல, எதுக்கு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ user-register இதே நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். user-register இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதையும் நம்ம பேர் மாற்றிக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஓகே. ஐ திங்க் இது நம்ம எப்பவுமே தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடியாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே இந்த இடத்துல யூஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணுவோம். ஸோ ஐ திங்க் இது அப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. பட் இதுக்கு வந்து ஒரு இதை செக் பண்ணிக்கலாம், ஏன்னா மேக்ஸிமம் செலக்ட்டுக்கு ஒரு கொரி இருக்கும், இன்சர்ட்டுக்கு ஒரு கொரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளாஸ்க் MySQL DB இன்செர்ட் கோரி இன் ஃப்ளாஸ்க் DB. ஓகேவா. அதே தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, ரொம்ப பெருசான டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஓ கமிட் அப்படிங்கிறது மட்டும் வரும் போல், அப்புறம் க்ளோஸ் ஆக்சுவலாக. ஓகே ஃபைன். ஐ திங்க் மேக்ஸிமம் அதுதான். அதான் ஏற்கனவே சொன்னேன், கோரி இன்செர்ட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் ஆக்சுவலாக எப்போவுமே எல்லா லாங்குவேஜ்லையுமே. ஸோ இதுலேயுமே அந்த இஷ்யூ இருக்குது, சாரி இஷ்யூ இல்லை, அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே கொடுத்துட்டு இதை கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்சர்ட் இன்டூ என்னோட டேபிள் நேம் வந்து யூசர் ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து நேம் இமெயில் வச்சுக்கிறேன், விச் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுவுமே கரெக்டு, பர்சன்டேஜஸ். ஓகே நேம் இமெயில், ஓகே சாரி நேம் பாஸ்வேர்டு வச்சுப்போம் நம்ம. பாஸ்வேர்டு இந்த இடத்துல நமக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வரும். ஐ திங்க் இமெயிலும் என்கிட்ட இருக்குது, அதையும் கூட கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகேவா. இமெயில் இங்கேயுமே இன்னொரு % கொடுத்துப்போம் நம்ம. ஸோ பர்சன்டேஜ் மொத்தம் 3 ஃபீல்டு ஆக்சுவலாக. ஸோ நேம், பாஸ்வேர்டு, இமெயில். இந்த இமெயிலும் நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கா, அப்போ நேம் மட்டும்தான் இல்லை ஆக்சுவலாக. ஸோ நேம்
இது வந்து நேம். ஓகேவா? எஸ். ஸோ 3 ஃபீல்டு நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். நேம், இமெயில், பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நேம், பாஸ்வேர்டு, இமெயில் கொடுத்துக்கிறோம். நேம், பாஸ்வேர்டு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதையும் கொடுக்குற மாதிரி கமிட்னா டிபியில் போய் ஃபைனல் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ டேட்டா இஸ் இன்சர்ட்டட். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டோம் நம்ம ஆக்சுவலாக. ஃபைன். இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் எல்லாமே ரெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்ட்டை செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போஸ்ட்மேன் அப்படிங்கிறது வேணும். ஸோ போஸ்ட்மேன் ஏற்கனவே நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நேமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட்டு, பாஸ்வேர்டு வந்து test123, இமெயில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்ட் ஃப்ரம் பைத்தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா யூசர் ஹைஃபன் ரெஜிஸ்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர்னு கொடுக்குறோம். யுவர் ராங். ஒய் என்னாச்சு யுவர் ராங்குன்னு வருது? இமெயில், சாரி, இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஓகே, அப்போ நம்ம இது ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் தேவையில்லை. ஸோ இந்த கண்டிஷனை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே நான் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எகைன் நான் என்ன சொன்ன மாதிரி சர்வர் சேஞ்ச் பண்ணும்போது சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூப்பர், ஏதோ இன்வேலிட் இன்டென்ட்னு வருது. ஓகே, ஏன்னா இதெல்லாம் ஒன்றா வரணும். ஏன்னா இப்போ எஃப் கண்டிஷன் இல்லை. ஸோ அதனால் எதையுமே இன்டென்டேஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எஸ், ரன் ஆயிடுச்சு. இப்போ ஐ திங்க் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், டேட்டா இஸ் இன்சர்ட்டட் 200. ஓகே, விச் இஸ் கரெக்ட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்துட்டு கெட்டில் போய் பார்ப்போம். நம்ம கெட் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசர்லேயே இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருவோம்ல. எஸ், ப்ரௌசரில் இப்போ வந்து 4 டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 5 வரணும். எஸ், வந்துருச்சா? 5 வந்துருச்சு. டெஸ்ட் ஃப்ரம் python@gmail.com test.23. இப்போ டிபி போய் பார்க்கலாம். என்னோடய டிபி பார்த்தீங்க அப்படின்னா டிபி ஓப்பன் ஆகலை. ஓகே, டிபி ஓப்பன் ஆகலை. அது குட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண நினைக்கிறேன். இப்போ அதனால் அது இருக்க போது இல்லாமல் டேட்டா வரப்போகுது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நமக்கு நம்மளோட ஏபி வந்து கரெக்டாக ரிஸ்க் அப்ளிகேஷன் வச்சு ஒரு டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சர்வர் ரெஸ்பான்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட ஸ்டேட்டஸ் கோட் எப்படி இருக்கிறது, அதே போல் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பேசிக்காக பார்த்துட்டோம். இதோட அடுத்த லெவலில் எப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணி ஒரு HTML ஃபார்ம்லேருந்து டேட்டா அனுப்புறது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.